அனைவருக்கும் எனது காலை வணக்கங்கள் உரித்தாகுக. நான் பிஜேபி பத்மினி நரசிம்மன் பேசுகிறேன், டி நகர் தொகுதியிலிருந்து. மக்களே, இன்றைக்கு என்ன தலைப்பு என்றால், திரு ராகுல் காந்தி காங்கிரசின் எம்பி மிகவும் தாமதமாக வயநாடு சென்று மக்களிடம் வாங்கி கட்டி கொண்டிருக்கிறார். ஏனென்றால் வண்டியிலிருந்தே கீழே இறங்காமல், அதாவது சேற்றிலே கால்படாமல் போக முயற்சி செய்த போது அங்குள்ள மக்கள் அவரை பார்த்து சத்தமிட்டனர். காலில் சேறு படக்கூடாது என்றால் இங்கு ஏன் வந்தீர்கள் என்று கத்திவிட்டனர். இது ஒரு வகையில் ராகுல் காந்திக்கு அவமானமே. அப்புறம் பிஜேபி கொடி எங்கும் பறக்க காணோம். மற்ற கட்சிகளின் கொடிகள் அங்கங்கு பறக்கின்றன. ஆனால் பிஜேபி கட்சி கொடி பறப்பதே இல்லை. இது மனதிற்கு வேதனை அளிக்கிறது. தகுந்த நடவடிக்கை எடுக்கும்படி நான் பிஜேபி கட்சியை கேட்டுக்கொள்கிறேன். மேலிடத்தில் இருப்பவர்களும் இதை சரி செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மக்கள் மருந்தகத்திலே மோடி கொண்டு வந்த மருந்துகள் எல்லாம் அதிக அளவில் கிடைக்காமல் செய்கிறார்கள். தனியார் மருந்துகளை அதிகம் விற்கிறார்கள். இந்த ஓர வஞ்சனையையும் தடுக்க பிஜேபி கட்சி முயற்சி செய்ய வேண்டும். மேலும் பாரத் அரிசி என்ற ஒரு அரிசியினை நமது பிரதமர் மோடி அவர்கள் மக்களுக்கு அர்ப்பணம் செய்தார். தேர்தல் சமயத்தில் மட்டும் கிடைக்கும்படி இந்த பெருச்சாளிகள் பார்த்து கொண்டார்கள். இப்போதெல்லாம் மக்களுக்கு அந்த பாரத் அரிசி கிடைப்பதே இல்லை என என்னிடம் கூறி வருத்தப்பட்டார்கள். தேர்தல் போது மட்டும் நடவடிக்கை எடுத்தால் மக்கள் இதனை மன்னிக்க மாட்டார்கள். சாப்பிடும் பொருளையும் உடம்புக்கு நோய் எதிர்ப்புக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகளையும் மாத்திரைகளையும் திரு மோடி அவர்கள் நமக்கு கொடுத்ததை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதே நமது கடமை. இதனை பிஜேபி கட்சி மனதில் கொண்டு செயல்பட வேண்டும். நன்றி, வணக்கம் மக்களே.